பராசக்தி பராசக்தி படம் எடுத்தீங்க. பராசக்திக்குன்னா வள்ளுவர் கோட்டத்தில் வேலை. அதான் சார் எக்ஸ்பிரஷன் அந்த படத்தினுடைய கதை வந்து என்ன நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கீங்கன்னா நீங்க வள்ளுவர் கோட்டை நீங்க உங்க தாத்தா கட்டுவாரு, நீங்க கொண்டு போய் அங்க வச்சு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நீங்களே பண்ணீங்க அப்படின்னு நீங்க காட்டி கதையா தான் படத்தினுடைய கதையா. அதான் சொல்றேன். அப்ப நீங்க என்ன எலெக்ஷன் வரும்போது இந்த படம் இந்த படைப்பு அவங்க ப்ரொடக்ஷன்ல வருது. அப்ப என்ன நோக்கம்? டவான் பிக்சர்ஸ் அது ஆகாஷ் பாஸ்கர் அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்கு. அப்புறம் ஏன் வள்ளுவர் கோட்டத்துக்கு வந்தது? சரி, அவர் ஆகாஷ் பாஸ்கர் யாரு? உறவினர். அப்புறம் என்ன? அப்புறம் நீங்க இது தெரிஞ்சுக்கிட்டே நீங்க கேட்பீங்களா? நான் என்ன சொல்றேன்னா செய்யுங்க. ஒண்ணு சொல்றேன், இந்திய எதிர்ப்பு போராட்ட வரலாற மடைமாற்றி தப்பா சொல்லி பொன்னியின் செல்வன் மாதிரி சில சிக்கலை உருவாக்குனா என்ன விடுங்க. உலகம் முழுக்க வாடுற தமிழர்கள் இருக்கான்ல, ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பராசக்தி படத்தில் வர்ற செழியன்கிற கதாநாயக பாத்திரம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே இல்லை, அப்படி ஒரு பேரே இல்லை. அப்படியாண்ணா? ஓகே, இல்லை கேட்குறேன் சார். இல்லை, அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதுல இல்ல செலியன் கதாபாத்திரத்தை சுற்றி இந்த படம் கிடையாதுன்னு அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் சுதா கோங்கரா சொன்னாங்க சமீபத்திய நேர்காணல்ல. இல்ல அவர் கதாபாத்திரம் சிவகார்த்திகேயன் கதாபாத்திரம் செழியன் தானே, அது இல்ல அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. செழியன் இல்லங்கிறாங்களா? செலியன் கதாபாத்திரம் இது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ராஜேந்திரன் கதாபாத்திரம் இல்லைன்னு வேணா சொல்லியிருக்கலாம். நல்லா பாருங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அந்த அது நீங்க உண்மை சம்பவமா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தான் நீங்க சொல்றீங்கன்னா உண்மையான இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை சொல்லுங்க, தப்பு இல்லை. நீங்க சொல்லுங்க, நீங்க எடுங்க சார் தெரியும். நான் இப்ப மட்டும் என்ன சொன்னேன்? நான் எதிர்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே நான் இன்னும் பார்க்கலனாலும் நான் வந்து கடுமையாக அப்படியெல்லாம் இல்லை. என் இனத்தை மடைமாற்றுகிற வேலையை செய்யக்கூடாது வரலாற்றில்.